அமைச்சர் பதவி. அந்த அமைச்சர் பதவிக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்காம இருந்த போது 5 ஆண்டு காலம் மௌனமாக இருந்தோமா இல்லையா? தமிழ்நாடு முழுக்க ஒற்றை பொம்பளை பிள்ளைய கத்தி கத்தி தொலைஞ்சனா. நான் சொன்னேன், எங்க அண்ணன் சங்கர் வெற்றி பெற்று இருக்கும் போது ஏன் அவருக்கு கொடுக்காம, கடல்னா என்னன்னே தெரியாத ஒருத்தருக்கு கொடுத்தாம வேற சமூகத்தினுடைய மக்களுக்கு அப்படி கொடுத்திருந்தால் தமிழ்நாடு கொந்தளிச்சிருக்கும். ஏன் நமக்கு வரல? இத்தனை தலைவர்கள் இருக்கிறோம், நம்ம இத்தனை மக்கள்கள் இருக்கிறோம், ஏன் இதை நம்ம பேசுபவர்களாக மாற்றல? அந்தந்த கிராமத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கணும்ல, அன்னைக்கு படகு நம்ம ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கணும்ல. தமிழ்நாட்டினுடைய 2வது பொருளாதாரம் அந்நிய செலவாணி ஈட்டு தர்றோம். கிட்டத்தட்ட 60,000 கோடி. வாழ்ற நிலத்துக்கு 72% மக்களுக்கு இன்னை வரைக்கும் பட்டா இல்லைங்க. கட்டி கொடுக்கப்பட்ட சுனாமி வீடுகளுக்கு இன்னும் நிரந்தர குடியுரிமை பட்டா தரல. இடிந்து விழப்பட்ட வீடுகளுக்கு இன்னும் மறுசீரமைப்பு மறுகட்டமைப்பு உறுதி செய்யப்படல. படிக்கின்ற வேலையில கிடையாது, படிக்கின்ற படிப்புல கிடையாது, இருக்கின்ற வேலையில கிடையாது, எது ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நமது உரிமை. இதுக்கு என்ன வேணும்? அரசியல் அங்கீகாரம் வேணும். கேட்டு கேட்டு பெறுவதல்ல அதிகாரம். நாமளே உட்கார்ந்து நமக்கான அரசியலை எழுதுவதற்கு பேர் தான் அதிகாரம். எல்லாரும் என்ன கேட்குறாங்க, கட்சியை விட்டு வந்து 1 வருஷம் ஆகுது, ஏன் காளியம்மாள் கட்சியில் வேற கட்சியில் எந்த கட்சியிலையும் சேரல? வேற கட்சியில் எதுவும் கூப்பிடலையா? அழைப்பு இல்லையா? இல்லை, இவங்களுக்கு என்ன சொல்றாங்க? என் நிலைய மக்களுக்கான அரசியல் உரிமையை எந்த கட்சி உறுதி செய்கிறதோ அந்த கட்சிக்கு தான் நான் செல்வேன்னா ஓராண்டு காலம் சண்டை ஓட்டுட்டு இருக்கிறேன். என்னை அறிந்த எல்லோருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எனக்கான அதிகாரம் மட்டும் வேண்டும் என்றால் நான் என்னைக்கே போயிருப்பேன். என் நில மக்களுக்கான அதிகாரம் வேண்டும். நாம் என்னைக்கோ களத்துக்கு வந்திருக்கணுங்க. நான் என்னை வந்து பார்த்து இந்த பத்திரிகையை கொடுக்கும்போதே சொன்னேன், நாம் களத்துக்கு வந்திருக்க வேண்டிய நேரம் வேறு, நாம் வந்திருக்கின்ற காலம் வேறு. என்னவோ பேசினாங்க, ஆனால் அண்ணன் பேசுனதுல ஒரே ஒரு உண்மை, ஒரு 1,00,000 பேரை திரட்டி இதே மெரினால மாநாடு போட்டிருந்தா வராத கட்சிகளும் நம்ம திரும்பி பார்க்க வந்திருக்கணும். அது என்னமோ ராஜதந்திரம்னு சொன்னாரு, உண்மையிலே எல்லாருக்கும் தெரியாது, உண்மையிலே தெரியும். இங்க பலம் எப்படி தெரியுமா? நீங்க வேணா இப்ப பாருங்களேன், தேர்தல் வந்துருச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டே வரல. நீங்க பாருங்களேன், 20,000 பேரை கொண்ட மாநாடு, 50,000 பேரை கொண்ட மாநாடு. அந்த மாநாடோட போட்டோ தாங்க இப்ப சீட்டு, அந்த மாநாடோட வீடியோ தான் இன்னைக்கு சீட்டு. இங்க பலம் என்பது இங்க கண்கூடாக நிரூபிக்கப்படணும். நம்மளோட பலம் அப்படியா இருக்கு? இங்க எல்லாரும் பேசுனதுல ஒரு உண்மை என்னன்னா, தனி மனிதனாக இருக்கும்போது கடலோடியாக அல்லது மீனவனாக பரதவனாக இருக்கிறான். ஒரு கட்சிக்கு போய்விட்டான் என்றால் அந்த கட்சியினுடைய தொண்டனாக மாறிவிடுகிறார். கட்சி கொடுக்கிற பதவிக்கு உண்மையா இருக்க நாம், கட்சிக்கு நம்மை அடையாளப்படுத்திய இனத்திற்கு நாம் உண்மையாகவும் உறுதியாகவும் இல்லை. காரணம் என்ன? உணர்வு பூர்வமாக அது நாம் கடத்தப்பட வேண்டும். நான் ஒரு கட்சியில் இருக்கிறேனே